தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் நடத்தின எஸ்ஐஆர், அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகிருச்சு. அதில் உங்களுடைய பேர் இருக்கா? யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு? தமிழ்நாட்டில் நீக்கப்பட்ட வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிகோட் பை வெங்கட். டிசம்பர் 19ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுச்சு. இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வாங்கி யார் யாருடைய எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் திரும்பி பெறப்பட்டுச்சோ அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் அப்படியே இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் வந்திருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. குறிப்பா மாவட்ட ஆட்சியர்கள் தான் அந்த மாவட்டத்துக்கான பொறுப்பு அப்படிங்கிறதுனால அவங்க தான் மாவட்ட ரீதியில இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் முதல்ல ரிலீஸ் பண்ணாங்க. பிசிக்கல் காப்பியாக அந்த கட்சியினரிடமும் அந்த லிஸ்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அது போக ஆன்லைன்லயும் கொஞ்சம் கொஞ்சமாக பதிவேற்றிட்டு இருக்காங்க. சரி, இப்ப நம்பர்ஸுக்கு வருவோம். அக்டோபர் 27ஆம் தேதி, அதாவது எஸ்ஐஆர் தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 6,41,14,587 பேர். அதுவே இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல எஸ்ஐஆர் ப்ராசஸுக்கு பிறகு வெளியா இருக்கிற அந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 5,43,76,755 பேர். அதாவது 97,37,831 பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற 5,43,00,000 பேர்ல ஆண்கள் 2,67,63,233 பேர், பெண்கள் 2,77,6,332 பேர் இருக்காங்க. வழக்கம் போல ஆண்களை விட பெண்கள் தான் வாக்காளர் பட்டியலில் அதிகமாக இருக்காங்க. மூன்றாம் பாலினத்தவர் 7,191 பேர் இருக்காங்க. இந்த பட்டியலில் இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 4,19,355. சரி, இப்போ 97,00,000 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அவங்கள என்ன காரணத்துக்காக நீக்கணும் அப்படின்னு ஒரு 4 முக்கியமான காரணங்கள் சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம். அந்த காரணங்கள் வாரியாக எத்தனை பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை இப்போ பார்க்கலாம். இறந்தவங்க அப்படிங்கிற காரணத்தை சொல்லி 26,94,672 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. கடைசியாக தேர்தல் ஆணையம் எஸ்எஸ்ஆர், அதாவது ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் அப்படின்னு ஒரு ஆய்வு நடத்தினது எப்போ தெரியுமா? ஜனவரி 2025 தான். அப்போ இந்த 11 மாத இடைவெளியில 26,00,000 பேர் தமிழ்நாட்டில் இறந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இத்தனை ஆண்டுகளாக இறந்தவர்களுடைய பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் இருந்திருக்கு. அதையெல்லாம் வச்சுக்கிட்டே தான் தேர்தல் ஆணையம் ஒரு ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷனை இத்தனை நாள் நடத்திருக்காங்க. அப்ப எந்த லட்சணத்துல நடத்திருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க. அடுத்தது, நிரந்தரமாக முகவரி மாறியவர்கள், வீடு மாத்தி நிறைய பேர் போயிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொண்டு போய் கொடுக்க முடியல. அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 52,74,099. இதுதான் இந்த பட்டியலே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வேலைவாய்ப்பு தேடி நம்ம வேற வேற ஊர்களுக்கு போற மாதிரியான நிலைமை இருக்கு. அப்படி மாறி போனா 52,00,000 பேருக்கு இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் போய் சேரல அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக நமக்கு தெரிய வர விஷயம். அடுத்த காரணம் ஆப்சென்ட், அதாவது அந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க, ஆனா அவங்க கிட்ட எனிமிரேஷன் ஃபார்ம்ஸை கொடுக்க முடியல, அவங்க வீட்டில் அவைலபிளாகவே இல்லை அப்படிங்கிறதும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஃபார்மை கொடுத்தாச்சு ஆனா அவங்க திரும்பி அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணாதவங்க அப்படிங்கிற இந்த இரண்டும் சேர்த்த எண்ணிக்கை அப்படிங்கிறது 13,54,013 பேர். அதாவது 13,00,000 பேர் ஃபார்ம்ஸை தேர்தல் ஆணையம் கையில திரும்பி கொடுக்கல அப்படிங்கிற நம்பர்ஸும் வெளியாகி இருக்கு. கடைசி காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு இடங்கள்ல ஓட்டு இருக்கிறது. ஒருத்தருக்கு 2 அல்லது 3 இடங்கள்லாம் ஓட்டு இருக்கும். அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அந்தந்த இடத்துலலாம் ஓட்டு வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட பட்டியலிருந்து நீக்கப்பட்ட பெயர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது 3,98,278 அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. தொகுதி வாரியாக பார்க்கும்போது அதிகபட்சமாக 3 தொகுதிகளில் அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. சோழிங்கநல்லூர் தொகுதியில 2,18,439 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. பல்லாவரம் தொகுதியில 1,49,786 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க, இந்த பல்லாவரம் தொகுதிக்கு உட்பட்டது தான் அனகாபுத்தூர் வருது. அங்க சமீபத்துல அங்க இருக்கிற குடியிருப்புகளை, ஆக்கிரமிப்புகள் இடிச்சுட்டு அவங்களை எல்லாம் வெவ்வேறு இடங்களுக்கு குடியமர்த்தினாங்க அரசாங்கம் தரப்புல. அப்படிப்பட்ட வாக்காளர்களுக்கு இந்த ஃபார்ம் போச்சா அப்படிங்கிறது இந்த நம்பர்ஸ் மூலமாக மிகப்பெரிய கேள்விக்குறியாக நமக்கு வந்திருக்கு. அடுத்ததான் ஆலந்தூர் தொகுதியில 1,32,059 பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. மிக குறைவாக நீக்கப்பட்ட தொகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயங்கொண்டம் தான். அங்க 1,138 பேருடைய பெயர்கள் மட்டும்தான் வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. மாவட்ட வாரியாக பார்க்கும்போது சென்னையில 35.5% வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கியிருக்காங்க. 14,25,018 பேருடைய பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவில்லை. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம்.
அங்க 25.2% வாக்காளர்களுடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. மொத்தம் 7,1871 பேருடைய பெயர்கள் அங்க நீக்கப்பட்டிருக்கு. 3வது இடத்துல இருக்கிறது திருப்பூர் 23.1%. 5,63,785 பேருடைய பெயர்கள் அந்த வாக்காளர் பட்டியலிருந்தும் நீக்கப்பட்டிருக்கு. 97 லட்சம் பேருடைய பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை. காரணம் பீகார்ல 8 கோடி பேர் வாக்காளர்களாக இருக்காங்க. அங்க வந்து 75 லட்சம் பேருடைய பெயர்கள் தான் நீக்கப்பட்டுச்சு. ஆனா தமிழ்நாட்டுல 6.4 கோடி வாக்காளர்கள் தான் இருந்தாங்க. இப்ப அதுல இருந்து 97 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய எண்ணிக்கை தான். இத்தனைக்கும் பீகாரோட தமிழ்நாட்டில் நடந்த இந்த ப்ராசஸ் கொஞ்சம் எளிமையாக தான் இருந்துச்சு. பீகார்ல ஸ்டார்டிங்லயே ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தமிழ்நாட்டுல அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும்னு சொன்னாங்க. அப்படி இருந்துமே இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் எப்படி போச்சு அப்படிங்கிறது அதிர்ச்சிகரமான விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இடம்பெற்றிருக்கா அப்படிங்கிறதையும், யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெறவில்லை, என்ன காரணத்துக்காக இடம்பெறவில்லை அப்படிங்கிறதையும் எப்படி பார்க்கறது அப்படின்றத இப்போ நான் சொல்றேன். முதல்ல வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பெயர் இருக்கா அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம், ஆன்லைன்ல எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்ட் சொல்றேன். elections.tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா SIR draft 2026 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா அது erolls.tn.gov.in அப்படிங்கிற ஒரு இணையதளத்துக்கு கொண்டு போகும். அங்க தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிட்டு மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணணும். அந்த மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற தொகுதி என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணணும். தொகுதிக்கு கீழே இருக்கிற பாகம் எண் எப்படி பாக்குறது அப்படின்னா, நீங்க ஒரு எனிமிரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி பூத் லெவல் ஆஃபீஸர் கையில கொடுத்துருப்பீங்க. ஒரு எனிமிரேஷன் ஃபார்ம் உங்க கையிலேயே இருக்கும். அந்த எனிமிரேஷன் ஃபார்ம்லயே உங்களுடைய பாகம் எண் குறிப்பிட்டிருக்கும். அந்த பாகத்துக்கு நேராக உங்களுடைய பூத்தினுடைய பேர் இருக்கும். அந்த பூத்தை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா PDF ஃபார்மேட்ல அந்த பூத்துல யார் யாருடைய பேர்கள் எல்லாம் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கோ அது ஃபுல்லா லிஸ்ட் ஆகும். அதை நீங்க போட்டு பார்க்கலாம். இப்போதைக்கு பூத் வாரியாக யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் தேர்தல் ஆணையம், தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக வாக்காளர் அடையாள அட்டை என்ன வச்சு எப்படி உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு செக் பண்றது அப்படிங்கிற ஆப்ஷனை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மெத்தட்ல நீங்க போய் தேடினாலுமே உங்களுக்கு அந்த வெப்சைட் லோடிங்ல காட்டலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோடிங் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நைட்டுக்குள்ள அது ஃபுல்லா ஆயிரும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புல சொல்லியிருக்காங்க. நாளை காலையில இருந்து நீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா பாக்குற மாதிரி அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். சரி, எனக்கு ஆன்லைன்ல இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை எனக்கு பார்க்க தெரியாது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நேரடியாக உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் எனிமிரேஷன் ஃபார்மை கொண்டு வந்து கொடுத்தாருல, அவருக்கு ஃபோன் பண்ணி என் பேர் இடம்பெற்றிருக்கான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லையா, பக்கத்துல இருக்கிற தாலுகா அலுவலகம், பஞ்சாயத்து அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம்னு எங்க போனீங்கனாலும் நாளைக்கு காலையில இருந்து யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கு, யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இல்லை அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டை கொடுத்துருப்பாங்க. அதை வந்து காமனா ஒட்டியிருப்பாங்க. அதுவும் இல்லை அப்படின்னா உங்களுடைய பகுதியில் அரசியல் கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கையிலையும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு உங்களுடைய பேர் இடம்பெற்றிருக்கா இல்லையா அப்படிங்கிறது இங்க நேரடியாக தெரிஞ்சுக்கலாம். சரி, யார் யாருடைய பேர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கு, என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம இணையதளம் மூலமாக எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, erolls.tn.gov.in அப்படிங்கிற அந்த இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா AST 2026 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது ஆப்சென்ட் ஷிஃப்டட் டெத் அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம் தான் இந்த AST அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஒன்று, உங்களுடைய எபிக் நம்பரை வச்சு உங்களுடைய பேர் அதில் இருக்கா இல்லையா அப்படின்னு டைரக்டாக சர்ச் பண்ணுறது. அதாவது உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைன்னு நீங்கள் அதில் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேர் நீக்கப்பட்ட பட்டியல் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா என்ன காரணத்துக்காக இருக்குது அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகிரும். அப்படி இல்லைனா தொகுதி வாரியாக, பாகம் வாரியாக யார் யாருடைய பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற 2வது ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி அதன் மூலமாகவும் உங்களுடைய பேர் அதில் இருக்கா, என்ன காரணத்துக்காக நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் சைடில் தெரிய வரும். காரணம் சொல்லியிருப்பாங்க, இறந்தவர்கள்னு சொல்லியிருப்பாங்க, நிரந்தரமாக இடம் மாறியவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது போக ஆப்சென்ட், நீங்கள் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ஒரு காரணமாக சொல்லியிருப்பாங்க. அதையும் தாண்டி 3வதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை எல்லாருமே முடிஞ்சா போய் பாருங்க. BLO BLA மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது டிசம்பர் 11லேருந்து 13 அந்த தேதி வரைக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர்கள், பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், அரசியல் கட்சிகளினுடைய ஏஜென்ட்டுகளோட ஒரு கூட்டம் நடத்தி அதுல இந்தந்த வாக்காளர்களுடைய பெயர்களை எல்லாம் நாங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க போறோம், இவங்க இறந்திருக்காங்க, இல்லாட்டி அந்த இடத்துல இல்லை, அவங்கள வந்து நாங்கள் பிடிக்க முடியல, அவங்களுக்கு ஃபார்ம் கொடுக்க முடியல, அவங்க எங்களுக்கு ஃபார்மை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தோட சொல்லி இந்த லிஸ்ட்டை ஏற்கனவே அரசியல் கட்சிகளுடைய ஏஜென்ட்ஸ் கையில் கொடுத்துட்டாங்க. அவங்க கிட்ட கொடுத்து நீங்க ஒரு தடவை நேர்ல போய் வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுக்கான அந்த லிஸ்ட்டை கொடுத்ததுக்கான ஆதாரங்கள் தான் இந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படிங்கிறது. ஸோ அரசியல் கட்சிகள் நாளைக்கு தேர்தல் ஆணையம் கண்ணை மூடி வந்து நீக்கிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த இடத்துல உண்மையாகவே இருக்காங்களான்னு நீங்க ஒரு தடவை போய் பாருங்க. இறந்துட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்ற தகவல் உண்மையா அப்படிங்கிறது நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு
செக் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு தான் இன்னைக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி நிறைய எலிஜிபிள் ஓட்டர்ஸ்னுடைய பேர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாம இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் மட்டும் கிடையாது, அரசியல் கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் காரணம். ஏன்னா அவங்களும் இதை சரியா செக் பண்ணாம அலட்சியமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயமா இருக்கு. சரி, டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியாகிருச்சு, அடுத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ், அதாவது உரிமை கோருதல் மற்றும் ஆட்சேபனம் தெரிவித்தல். 19 டிசம்பர் 2025 இருந்து 18 ஜனவரி 2026 வரையிலான இந்த ஒரு மாத காலத்தை தான் இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட்னு சொல்றாங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியாயிருச்சுல, அதுல யாருடைய பேர்கள் எல்லாம் இருக்கோ அவங்க அந்த எனிமினேஷன் ஃபார்ம்ஸை சரியா கொடுத்துருக்காங்களா அப்படின்னு ஒரு ரிவ்யூ பண்ணுவாங்க. அப்படி ரிவ்யூ பண்ணும்போது நீங்க 2002 அல்லது 2005 எஸ்ஐஆர் தகவல் கொடுத்தீங்க இல்லையா, அதுல ஏதாவது தப்பா இருந்துச்சு, அதுல அந்த தேர்தல் அதிகாரிக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னாலோ, இல்லைன்னா 2002 அல்லது 2005 என் பேரோ என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவ யாருடைய பேரும் இல்லை அப்படின்னு நீங்க அதை எம்டியாக விட்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுல நீங்க இந்தியர் தானான்னு நிரூபிக்கிறதுக்கு 13 ஆவணங்கள்ல ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து வலியுறுத்துவாங்க. அந்த ஆவணத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்துட்டு போய் தேர்தல் ஆணையம் கிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியல்ல சேர்க்கப்படும். அந்த 13 ஆவணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்க கையில ஒரு எனிமினேஷன் ஃபார்ம் இருக்கும்ல, அந்த காப்பியை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 13 ஆவணங்கள் கொடுத்திருப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க தேர்தல் ஆணையம் கையில கொடுத்து நீங்க இந்தியர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அந்த 13 ஆவணங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம தனியாக ஒரு வீடியோவாகவும் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இது வரைவு வாக்காளர் பட்டியலில் பேர் இடம்பெற்றவங்களுக்கான அந்த ப்ராசஸ். பேர் இடம்பெறாதவங்க, வாக்காளர் பட்டியலிருந்து பேர் நீக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல, அவங்களெல்லாம் திரும்பவும் வாக்காளர்களாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறதுக்கான ஒரு ஆப்ஷனை இந்த ஒரு மாத காலத்துல தேர்தல் ஆணையம் கொடுக்குறாங்க. ஃபார்ம் 6 அப்படிங்கிற அந்த ஃபார்ம் மூலமாக புதிய வாக்காளராக இந்த பேர் நீக்கப்பட்டவங்க எல்லாம் தங்களுடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளலாம்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. பேர் நீக்கப்பட்டவங்க மட்டும் கிடையாது, 1/1/2026 உள்ள 18 வயது கடக்கிற யாராக இருந்தாலும் புதிய வாக்காளராக இருந்தாலும் அவங்களும் இந்த ஃபார்ம் 6 மூலமாக தங்களுடைய பெயரை விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் 6 நீங்க ஆன்லைன்லயும் ஃபில் பண்ணி தரலாம், அல்லது ஆஃப்லைன்ல உங்களுடைய பூத் லெவல் ஆஃபீஸரை தொடர்பு கொண்டு நீங்க எனக்கு ஃபார்ம் 6 கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கனாலும் அவங்களும் உங்களுக்கு ஃபார்ம் 6 கொடுப்பாங்க. அப்படியும் இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற தாலுகா, பஞ்சாயத்து, மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களுக்கு போனீங்கன்னா அங்க உங்களுக்கு இந்த ஃபார்ம் 6 கிடைக்கும். இதுல புதுசா ஒரு விஷயத்தையே சேர்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஃபார்ம் 6னா நீங்க உங்களுடைய இருப்பிடம், உங்களுடைய பிறந்த தேதியை உறுதிப்படுத்துற ஆவணங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தா மட்டும் போதும். ஆனா இப்போ இந்த எஸ்ஐஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சுல, அதனால நீங்க ஒரு புதிய வாக்காளராக இருந்தீங்கன்னா உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்களுடைய பேர்கள் 2002 அல்லது 2005 எஸ்ஐஆர்ல இருந்துச்சா அப்படிங்கிற அந்த தகவலை இதுலயும் கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுடைய பேர் ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் இருந்து வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபார்ம் 6 சப்மிட் பண்றீங்கன்னா உங்களுடைய பெயரோ உங்களுடைய அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டியினுடைய பெயரோ 2002 அல்லது 2005 இருக்கா அப்படிங்கிற அந்த மேப்பிங்கையும் நீங்க செய்ய வேண்டிய கட்டாயம். அதை தனியாக டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சேர்த்து இதுல கொடுக்குறாங்க. அதையும் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். சரி, இப்படி ஃபார்ம் 6 மூலமாக நீங்க கொடுக்குற அந்த விண்ணப்பம் சரியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பேர் இறுதி வாக்காளர் பட்டியல் பிப்ரவரி மாதம் வெளியாகும். அதுல இடம்பெற்றதும் நீங்க சட்டமன்ற தேர்தலில் போய் வாக்களிக்கலாம். அதே மாதிரி ஃபார்ம் 7 அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஃபார்ம் 7 மேக்சிமம் அரசியல் கட்சிகளுடைய பூத் லெவல் ஏஜென்சி தான் பயன்படுத்துவாங்க. வரைவு வாக்காளர் பட்டியலில் இவங்களுடைய பெயர்கள் எல்லாம் தப்பாக இடம்பெற்றிருக்கு, இவங்கெல்லாம் இந்த இடத்துலயே கிடையாது, ஆனால் தெரியாம அவங்களுடைய பேர் ஆட் ஆயிருச்சு, அவங்களுடைய பெயர்கள் எல்லாம் நீக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸோ இல்ல எந்த காமன் மேனாக இருந்தாலும் இவங்க அந்த வீட்டில் இல்லை அப்படின்றது தெரிஞ்சா அவங்க அந்த ஃபார்ம் 7 மூலமாக இந்த டெலிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஃபார்ம் 8, அதாவது ஏற்கனவே வரைவு வாக்காளர் பட்டியல் யாருடைய பெயர்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கோ அவங்களுடைய மொபைல் நம்பர், அட்ரஸ், பேரு, உறவினருடைய பேர் இதெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த ஃபார்ம் 8 மூலமாக திருத்திக் கொள்ளலாம். இந்த எஸ்ஏஆர் நடக்கிற பீரியட்ல நிறைய பேர் நாங்கள் இந்த ஃபார்ம் 8 கொடுக்கலாமான்னு கேட்டாங்க. அப்படி கொடுக்கலாம், ஆனால் கொடுத்தாலும் அதை ப்ராசஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமாக இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட்ல தான் அதையும் சேர்த்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதனால உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கிற ஏதாவது டீட்டெயில்ஸை நீங்க திருத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்போ நீங்க ஃபார்ம் 8 கொடுக்கலாம். அது திருத்தப்பட்டு பிப்ரவரியில் வர இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படும். ஃபார்ம் 6 எப்படி ஃபில் பண்ணணும், எந்த மாதிரியான ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே டிகோட் நிகழ்ச்சியில் ஒரு டீட்டெயில்டான வீடியோவை நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்கள் அந்த ஃபார்ம் 6 ஃபில் பண்ணுங்க. இந்த ஃபார்ம் 6 பொறுத்த வரைக்கும் பேப்பரில் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ஃபார்மை நீங்கள் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் ஃபார்ம் 6 வந்து சப்மிட் பண்ணும்போது சில கிளிச்சஸ் இருக்குது. அதையெல்லாம் நாங்கள் சரி பண்ணி தரோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சரி பண்ணிட்டாங்கன்னா
அதை பற்றியும் ஒரு தனியாக வீடியோ நான் வெளியிடுறேன். டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டில் யார் யாருடைய பேர்கள் எல்லாம் இடம்பெற்று இருக்கோ அவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒருவேளை உங்களுடைய தகவல் எதுவும் சரியில்லை அப்படின்னு உங்களுக்கு தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து நோட்டீஸ் வந்துச்சுன்னா தயவு செய்து அது ரொம்ப கவனமாக ரிப்ளை பண்ணுங்க. அதுக்கான ப்ரூஃபை கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கல அப்படின்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் இருந்து உங்களுடைய பெயர் நீக்கி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாகும். உங்களால் போய் சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாத சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதனால இப்போவே அதை நீங்கள் சரி பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுங்க. தேர்தல் ஆணையம் வரைவு வாக்காளர் பட்டியலிலும் யார் யாருடைய பெயர்களை எல்லாம் நீக்கப்பட்டுச்சோ அந்த தகவலையும் ஆன்லைனில் கொஞ்சம் கொஞ்சமாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதிலிருந்து வர டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றியும், இதில் உங்களுக்கு ஏதாவது வேறு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அதை பற்றியும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. வேறொரு வீடியோவில் அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். தேர்தல் ஆணையத்துக்கிட்ட விளக்கங்களை கேட்டு வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.